பிரச்சனைகள், பல நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பிரச்சனை அப்படின்னா, நான் எம்எல்ஏ இருக்கிற காலத்தில் என்கிட்ட கூட்டு சொல்லி அதை செஞ்சு கொடுக்கும்பாரு. இல்லை எம்எல்ஏவாக இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய அதிகாரிகள் தெரியும், எஸ்பி, காவல்துறை, ஐஜி, டிஜிபிலாம் தெரியும், உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, அதை கூட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிம்பாரு. சொல்லுவேன். அந்த நட்பு இன்னி வரைக்கும் தொடர்ந்து. இன்னி வரைக்கும் அவர் எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ எந்த ஒரு நேர்காணலும் என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாக சொன்னதில்லை. ஒரு கட்டத்தில் உலகத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டு என் தலைவர், தமிழ் தேசிய தலைவர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நேர்முகத்தில் கேட்குறாரு. சரி, உங்களுடைய எல்லா ரகசியங்களும் உள்ளடக்கி உங்களுடைய கைபேசி யாருக்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா, என்னுடைய ரத்தம் வேல்முருகன்கிட்ட மட்டும்தான் அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கூட சமீபத்தில் அந்தளவுக்கு என் மீது அவர் அந்த மாறாத அன்பும் பற்றும். சரிதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்லேருந்து பிரிந்து வர்றவர்கள் வந்து அடைக்கலமாக இல்லை. அதுதான் நான் ஒரு பேட்டியில் அதை சொன்னேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட என் உறவுகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உங்களுக்கு கருத்து முரண்பாடோ அல்லது என்னுடைய ரத்தத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகி நீங்கள் வெளியேற்றப்பட்டால், நீக்கப்பட்டால் தாராளமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேருங்கள். வேல்முருகன் ஆகிய நான் உங்களை ஏதாவது கடிந்து கொண்டால், தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினராக இருக்கிற நீங்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்க உங்களால் இயலவில்லை என்று சொன்னால், என் ரத்தம் சீமானிடம் சென்று சேருங்கள். தயவு செய்து நீங்கள் பிஜேபியிலையோ காங்கிரஸ்லேயோ நீங்கள் மற்ற திராவிட கட்சிகளிலேயோ நீங்கள் போய் சேராதீங்க அப்படின்னு பல தொலைக்காட்சி பேட்டிகளில் கொடுத்தது இன்னும் இருக்குது.